بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற தலைப்பில் குர்ஆன் குறித்த விவரங்களை நம்ம அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் குர்ஆனில் முத்தஷாபிகான வசனங்கள், முஹக்கமான வசனங்கள் என்று இரு வகைகள் உள்ளன என்பதை குறித்து ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். அதாவது முஹக்கம் என்றாலும் முத்தஷாபிக என்றாலும் அதில் மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்குத்தான் அல்லாஹ் அது அருள் இருக்கிறான். முத்தஷாபிக வசனங்கள் சிலருக்கு விளங்கும், சிலருக்கு விளங்காமல், சரியாக விளங்காமல் இருக்கும். முஹக்கம் வசனங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விளங்கும். இதுதான் வித்தியாசம் என்பதையும் பார்த்தோம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, முத்தஷாபிக வசனங்களை யாருக்கும் விளங்காது என்று வாதம் வைக்கிறார்கள். அதுக்கு தான் நம்ம மறுப்பு சொல்லிக்கிட்டு வர்றோம். எல்லாருக்கும் விளங்கும். குர்ஆன் விளங்காததுங்கிறது குர்ஆனில் கிடையாது என்றதை புரிஞ்சாதான் முத்தஷாபிகுடைய அர்த்தத்தை நம்ம சரியாக வழங்கி கொள்ள முடியும். பொதுவாக ஒரு மொழியில் ஒரு செய்தியை சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த மொழி தெரிஞ்ச எல்லாருக்கும் அது விளங்கிடும். இது பொதுவான ஒரு நியதி. இப்போ தமிழில் நான் ஒன்றை சொன்னால் தமிழ் பேசுகிற மக்களுக்கு விளங்கிடும், அல்லது கொஞ்சம் கணிசமான பேருக்காவது விளங்கிடும். சிலர் அந்த மொழி அறிவு கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டாம், விளங்காமல் போயிடும். யாருக்குமே விளங்காதுன்னு சொல்ல முடியுமா? நான் தமிழில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அது தமிழ் அறிந்த ஒருத்தருக்கும் விளங்காது என்று சொன்னால் அப்போ நான் பேசுனது தமிழ் இல்லைன்ற அர்த்தம். இதான அர்த்தம். நான் தமிழ்னு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள யாருக்குமே அதுக்கு அர்த்தம் தெரியலை. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நான் தமிழில் சொல்லலை, தமிழ் அல்லாத மொழியில் பேசியிருக்கேன்னு அர்த்தமாகுது. அப்போ ஒரு மொழி என்று சொன்னாலேயே அந்த மொழியில் சொல்கிற எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு விளங்கும். இது ஒரு பொது நியதி. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் என்னத்துக்கு சொந்தம் கொண்டாடுதுன்னு கேட்டால், இது அரபு மொழியில் உள்ள ஒரு வேதம். அரபு மொழியில் உள்ளது எல்லாருக்கும் அரபுகளுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வருவாங்கங்கிறதுக்காக வேண்டிய குர்ஆன்லேயே அதை வச்சுருக்கிறான்ல. எப்படி? இந்த குர்ஆன் அரபி பாஷையில் உள்ளது, அதுவும் தெளிவான அரபி பாஷை. அரபி பாஷையில் கொச்சையாக உள்ள அரபி பாஷை இல்லை, தெளிவான அரபி பாஷையில் இந்த குர்ஆன் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் பல இடங்களில். அப்போ எந்த வசனங்கள் எல்லாம் தெளிவான அரபு மொழியில் இருக்கிறது என்று சொல்கிறதோ அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், குர்ஆன் விளங்கும். அரபு மொழியில் உள்ளதுன்னா அப்போ அரபு மொழியில் மக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், அவங்கள யாருக்குமே விளங்கலை அப்படின்னா அது அரபி இல்லைன்னு அர்த்தம். அரபியர்களுக்கு விளங்காட்டி அது அரபி இல்லை தானே. அப்போ குர்ஆனில் விளங்க முடியாதவை இருக்குன்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் குர்ஆனில் அந்த விளங்க முடியாத அந்த வசனங்கள் அரபு மொழி வசனம் இல்லை, அரபு மொழி வசனம் இல்லைன்னு சொல்வார்களே, ஆனால் குர்ஆனே அரபி மொழி தான் என்று சொல்லக்கூடிய அம்புட்டு வசனையும் மறுக்கிறாங்கன்னு. அப்போ முத்தஷாபிக ஒருத்தருக்கும் விளங்காதுன்னு யார் சொல்கிறார்களோ அவங்க அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழி என்று வருகிறதை மறுக்கிறார்கள். இப்போ அது மாதிரி சில வசனங்களை நீங்கள் பாருங்கள். 26வது சூறாவில் 193, 94, 95 உள்ள விஷயம் என்ன சொல்லுதுன்னா, நஸல பிஹி ரூஹுல் அமீன். ரூஹுல் அமீன்னா ஜிப்ரீல், நம்பிக்கைக்குரிய பரிசுத்த ஆவி. அவர் இதை கொண்டு இறக்கினார் அலா கல்பிக்க, உமது உள்ளத்தில் இதை இறக்கினார். எதுக்காக இறக்கினார் என்றால், தக்கூன மினல் முன்திரீன், எச்சரிப்பவர்களில் ஒருவராக நீர் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் பார்த்து எச்சரிப்பவர்களில் ஒருவராக நீர் ஆக வேண்டும்ங்கிறதுக்காக உனது கல்புல இந்த ரூஹுல் அமீன் இதை இறக்கினார். எப்படி இறக்கினார் என்று கேட்டால், பிலிசானின் அரபியின் முபீன். லிசான் என்றால் மொழி, நாக்குன்ற அர்த்தம் இருக்கிறது, மொழி என்ற அர்த்தம் இருக்கிறது. இது மொழி. இந்த இடத்துல பிலிசானின் அரபியின், அரபு மொழியில்,
அது எப்படிப்பட்ட அரபி மொழி? முபீனின், தெளிவான, கொச்சையான அரபி மொழி கிடையாது, தெளிவான அரபு மொழியில் வந்து இதை உமது உள்ளத்தில் ஜிப்ரீல் இறக்கினார். தெளிவான அரபு மொழியில் வரும் என்று சொன்னால் அரபு மொழி அறிந்த ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்காமல் இருக்குமா? அந்த மக்களுக்கு விளங்காமல் இருக்குமா? விளங்காத இருக்கும்னு சொன்னால் அது அப்போ அது அரபி இல்லையா? அப்போ இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்தார்களே ஆனால் குர்ஆனில் விளங்க முடியாத முத்தசாபிஹ் இருக்குன்னு சொல்ல மாட்டார்கள். விளங்கத்தக்க முத்தசாபிஹ் தான் இருக்குது. விளங்க முடியாத முத்தசாபிஹ்னா உளறல்னு அர்த்தம். எந்த மக்கள்கிட்ட பேசுகிறோமோ அந்த பாஷையில் இல்லாமல் வாயில் வந்தபடி உளர்னா தான் யாருக்கும் விளங்காது. அப்போ இந்த வசனத்தை 26:195 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் அந்த மொழியில் இருப்பதை எல்லாம் எதுக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 12வது சூறாவில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்சல்நாஹு, இதை நாம் இறக்கியிருக்கிறோம், குர்ஆனன் அரபியன், அரபு மொழி சேர்ந்த அரபு மொழி குர்ஆனாக, அரபியன்னா அரபு மொழி, அரபு மொழி சேர்ந்த குர்ஆனாக இதை இறக்கியிருக்கிறோம். எதுக்கு இறக்கியிருக்கோம் தெரியுமா? இல்லை அல்லக்கும் தாக்கிலோன், நீங்கள் விளங்குவதற்காக இறக்கியிருக்கிறோங்கிறான். அப்போ இந்த குர்ஆன் அரபு மொழியில் வந்திருக்கிறது. எதுக்கு அந்த மொழியில் இறக்கணும்னா அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் விளங்குறதுக்கான இல்லை, அல்லக்கும் தாக்கிலோன, நீங்கள் விளங்கி கொள்வதற்காக வேண்டி இப்படி நாம் இறக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது விளங்குங்கிறதையும் இது சொல்லுகிறது. குர்ஆன் வந்து அரபு மொழியில் தான் இருக்கிறதுன்னு சொல்லுகிறது. குர்ஆன் என்று சொன்னால் முஹக்கமும் அரபு மொழியில் தான் இருக்கிறது, முத்தஷாபிஹும் அரபு மொழியில் தான் இருக்கிறது. முஹக்கமும் விளங்கும், முத்தஷாபிஹும் விளங்கும். அந்த அர்த்தம் இதில் வருதா இல்லையா? அப்போ முத்தஷாபி விளங்கான்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த வசனத்தை மறுக்கிறாங்க. அப்போ அரபி இல்லையா? அது அரபு மொழியாக இருந்தால் அது இப்படி அரபிக்கு விளங்காமல் போகும் என்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதே மாதிரி 20வது சூறாவில் 113வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்போ கதாலிக்கு அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன், இப்படித்தான் குர்ஆன் அரபி குர்ஆனாக இதை நம்ம அரபு மொழி குர்ஆனாக இதை நாம் இறக்கியிருக்கிறோம். கதாலிக்க, இப்படித்தான் அன்சல்நாஹு இதை இறக்கியிருக்கிறோம், குர்ஆனன் அரபியன், அரபு மொழியில் உள்ள குர்ஆனாக இறக்கியிருக்கிறோம். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், சர்ரஃப்னா ஃபீஹி மினல் வஈதி, இதில் பல எச்சரிக்கைகளையும் நம்ம வந்து நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். இல்லை அல்லஹும் எத்தகூன், அவர்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக வேண்டி, யுஹ்திஸலஹும் திக்ரா, அல்லது அவங்களுக்கு ஒரு அறிவுரையை உண்டாக்குவதற்காக வேண்டி நம்ம இறக்கியிருக்கிறோம். அப்போ இந்த இறக்குனதை அவங்க விளங்குவாங்க, விளங்கி தக்வா உடையவங்களை ஆவாங்க. அதுக்கு தான் இது அரபு மொழியில் அருள் இருக்கிறேங்கிறான். அப்போ அரபு மொழியில் உள்ளது என்கின்ற வார்த்தையிலேயே அவங்களுக்கு மறுப்பாகிவிட்டது. அதுபோக இது விளங்கி தக்வா உடையவங்களை ஆவாங்கன்னா விளங்குனா தான் நான் தக்வா ஆக முடியும். விளங்காது இருக்குன்னா எப்படி தக்வா அது ஏற்படுத்தும்? இந்த வசனத்துக்கும் மாற்றமாக இவங்களுடைய வாதம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 39:28 உலகத் லரப்னா லின்னாஸி ஃபி ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மசலின், இந்த குர்ஆனில் வந்து நம்ம அமைத்திருக்கிறோம் மக்களுக்காக வேண்டி, மின்குல்லி மசலின், ஒவ்வொரு ஓமைகளையும் உதாரணங்களையும் அமைத்திருக்கிறோம். எதற்காக என்றால் அல்லஹும் எத்ததக்கரூன், அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக நம்ம அமைத்திருக்கிறோம். அதுவும் எப்படி அமைத்திருக்கிறோம் என்றால் குர்ஆனன் அரபியன், அரபு மொழியில் அமைந்த குர்ஆனாக இறக்கியிருக்கிறோம். எல்லோரும் இப்போ விளங்கணுங்கிறதுக்கு தான் இந்த மொழியை தேர்ந்தெடுத்துருக்குறோம். இல்லாட்டி நம்ம புது மொழியை உண்டாக்கி மக்களுக்கு விளங்காமல் சொல்லிட்டு போயிருப்போம். விளங்குறதுக்கு சொல்கிறதா இருந்தால் அந்த மக்களுடைய மொழியில் தான் அருளப்படணும். அப்போ குர்ஆனன் அரபியன் கைர தி இவஜின், இவஜின்றா கோணல் உடையது, தி இவஜி என்றால் கோணல் உடையது, கைரண்டா அல்லாத, கோணலுடையதாக இல்லாத, அது கொச்சையான அரபி கிடையாது, கோணலாக இல்லாத தெளிவான அரபி பாஷையில் இதை இறக்கியிருக்கிறோம். எதுக்காக வேண்டி எத்ததக்கரணும் ஒன்று இல்லை, அல்லஹும் எத்தக்கூன், அவங்க வந்து தக்வா உடையவங்களாக ஆகணும். அப்போ இதை கேட்டுட்டு தக்வா உள்ளவங்களை ஆகணுங்கிறதுக்கு தான் அரபு மொழியை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறோம். அரபி தெரிஞ்ச எல்லாருக்கும் இது விளங்கிட்டு அதுலேருந்து பாடம் படிப்பாங்க, அதன் மூலம் இறையச்சமுடையவங்களாக மாறுவாங்க. இவ்வளவும் இருக்கும் பொழுது குர்ஆனில் ஒரு பகுதி விளங்காதுங்கிறாங்க. அல்லாவை தவிர யாரும் அறிய முடியாது. இவங்களா பக்ஃபல் ஆசிம்டு லா யாலமு தாவீலஹு இல்லல்லா, அந்த இடத்துல மீமை போட்டுவிட்டு இவங்களா போட்டுக்கிறது, அல்லாஹ் ரசூல் சொல்லி போட்டதில்லை. இதுக்கு யார் வழங்க மாட்டார்கள்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க.
அடுத்ததாக 41வது சூறாவில் 3வது வசனத்தில் இருக்கிறது, கிதாபுன், இது ஒரு வேதம், ஃபுஸ்ஸிலத் ஆயாத்து, இதனுடைய ஆயாத்துகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது, குரானன் அரபியன், அரபு மொழி குரானாக இதனுடைய வசனங்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, லி கௌமி யாலமூன், விளங்கக்கூடிய சமுதாயத்திற்கு, விளங்கும் சமுதாயத்திற்கு இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. விளங்கக்கூடிய ஆளுகளுக்கு தெளிவாக தான் இருக்கும், விளங்காத வயலுக்கு தான் முத்தசாபிகை விளங்காது. இது எல்லாமே விளங்கும். யாருக்கு? இல்லை கௌமி யாலமூன், அறிகின்ற சமுதாயத்துக்கு. அதான் கல்வியில் தேர்ந்தவர்கள் நல்லா சொல்கிறான்ல, அவங்க அறிகிற சமுதாயத்திற்கு இதில் உள்ள வசனங்கள்லாம் தெளிவாக தான் இருக்கிறது. அறிவில்லாத சமுதாயத்துக்கு தான் இது முத்தசாபிகை விளங்கலன்ட்டு இருப்பாங்க, உன்னோட கொண்டு வழங்குவாங்க. அறிவுடைய மக்களுக்கு இது ஃபுஸ்ஸிலத் ஆயாத்து, இதனுடைய வசனங்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அது குரானன் அரபியன், அரபு மொழியில் அமைந்த குரானாக இது அமைந்திருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 42:7 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஓ கதாலிக்கு அவுஹைனா இலைக்க, இப்படித்தான் உமக்கு நாம் அறிவித்திருக்கிறோம், குரானன் அரபியன், அரபு மொழி குரானை உங்களுக்கு வகையாக அறிவித்திருக்கிறோம். எதுக்கு அறிவித்திருக்கிறோம் என்றால், தி துன்சிர, நீ எச்சரிக்கை பண்ணுவதற்காக அப்படின்னா விளங்க முடிய அர்த்தம். நீ துன்திர, இந்த குரானை கொண்டு நீ எச்சரிக்கை பண்ணணும். யாருக்குண்டா உம்மல் குரா, கிராமங்களின் தாய். மக்காவுக்கு இந்த பேர், கிராமங்களுடைய தாய் என்று சொன்னால் தலைநகரம், அதை உம்முல் குரான்னா தலைநகரம்னு அர்த்தம். கிராமங்களின் தாயாக இருக்கிற ஊருக்கு எச்சரிக்கை செய்யணும், மக்காவுக்கு எச்சரிக்கை செய்யணும். ஒமன் ஹவுலஹா, அதை சுற்றி உள்ள பகுதியினருக்கும் சூழ உள்ளவர்களுக்கும் நீ எச்சரிக்கணும். அதுக்காகத்தான் என்ன செஞ்சுருக்கிறோம், குரானை இறக்கியிருக்கிறோம். ஓ துந்திர, மேலும் நீ எச்சரிக்க வேண்டும், யௌமல் ஜம்ஐ, ஒன்று திரட்டக்கூடிய நாள், கியாமத் நாளை பற்றி எச்சரிக்க வேண்டும். லா ரைப ஃபீஹி, அதில் சந்தேகமே இல்லை, அப்படிப்பட்ட நாளையும் நீ எச்சரிக்கணும். அப்போ இந்த குரானை கொண்டு மக்காவாசிகளை எச்சரிக்கணும், சுற்றுப்புறத்து மக்களை எச்சரிக்கணும், மறுமையை பற்றி எச்சரிக்கணும். அதுக்கு தான் உனக்கு அரபு மொழியில் அருள் இருக்கிறோம்னு எல்லாம் என்ன செய்கிறான் 42:7 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43:3 வசனத்தில் சொல்கிறான், இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அரபு மொழி குர்ஆனாக இதை நம்ம ஆக்கியிருக்கிறோம். அப்போ விளங்கும்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அரபி மொழி இருந்தாலும் அரபியோ தமிழோ ஏதோ ஒரு மொழியில் தான் அது வந்திருக்குன்னு சொன்னால் அந்த மொழி தெரிந்த எல்லாருக்கும் அது தெரியும். எல்லாருக்கும் தெரியாட்டா கூட அதில் உள்ள விற்பனர்களாக இருக்கிறவர்களுக்காக தெரியும் அப்படின்னு வரணுமா இல்லையா? ஒருத்தருக்கும் தெரியாட்டி வரேன், அப்படி வராது. அதே மாதிரி உளவு ஜால்னாவு, இது 41-44, உளவு ஜால்னாஹு குர்ஆனன் ஆஜமியன், ஆஜமி வேற்றுமொழி குரானாக இதை நம்ம ஆக்கியிருந்தோம் என்று சொன்னால், லகாலு, அவங்க சொல்லியிருப்பாங்க, லவ்லா ஃபுஸ்ஸிலத்து ஆயாத்துஹு, இதனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடாதா, அரபு மொழியில் உள்ள வேதத்தில் எதுக்கு வேற்று மொழியில் சொல்கிறீங்க என்று கேட்டிருப்பார்கள். அப்படி கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறோம், குரானை அரபி ஆக்கியிருக்கிறோங்கிறான். அஜமி மொழியில் இருந்தால் விளங்காது, ஏன்னா அரபிக்கு விளங்காதுல்ல. அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு ஆங்கிலத்தில் போய் வகை அறிவித்தா விளங்குமா? அவனுக்கு விளங்கணுங்கிறதுக்கு தான் நான் அரபு மொழியில் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு அதுலேயும் சொல்லி காட்டுறாங்களா. அதே மாதிரி அடுத்து என்னென்னு கேட்டால், அல்லாஹ் குரானை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எதுக்கு தந்திருக்கிறான்? நமக்கு விளங்குறதுக்காக தந்திருக்கிறான். விளங்குவதற்காக அவன் தந்தது நமக்கு விளங்கலை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியலன்னு வரும்ல. மக்கள் விளங்குறதுக்காக அவன் சொல்கிறான், ஆனால் எல்லோரும் விளங்குற மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியலை, ஒத்தனுக்கு விளங்க மாட்டேங்குது சில வசனங்கள் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அல்லாஹுடைய விளக்கும் திறனை அவங்க குறை சொல்கிறார்கள்னு ஆகுது. அதுக்கு ஒரு பதிலடி அல்லாஹ் கொடுக்குறான். இன் ததுவூகும், இந்த அல்லாதவர்களை வணங்குறாங்கள்ல அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன் ததுவூகும், அவர்களை நீங்கள் அழைத்தால், லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய துவாவை அவர்கள் செவியுற மாட்டார்கள், உங்களுடைய பிரார்த்தனையை அவங்க செவியுற மாட்டார்கள். உளவு சமயவு, ஒரு பேச்சுக்கு செவியுற்றார்கள் என்று வைத்து கொண்டாலும், மஸ்தஜாபுலகும்,
உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். நீங்கள் அவுலியாவேன்னு கூப்பிட்றீங்க, முதல்ல கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் பதில் தர மாட்டாங்க. யௌமல் கியாமத்து நாளையில் யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் இணை கற்பித்த அந்த செயலை அவங்க மறுத்துருவாங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்களாம் செஞ்சுக்கிட்டாங்க என்று மறுத்துருவாங்கன்னு நல்லா சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு வலாயு நப்பியூக்க, உமக்கு கற்றுத்தர முடியாது, நப்பாண்ட அறிவிக்கிறது கற்றுத்தருவது, வலாயு நப்பியூக்க, உமக்கு கற்றுத்தர மாட்டார்கள், மிசுல் ஹபீர், அறிந்தவன் நல்லா இருக்கிறானே அல்லாவை போல, மிசுல் ஹபீர்னா மிசுலுல்லாஹி, அல்லாவை போல எவனும் உனக்கு கற்றுத்தர முடியாது, விளக்க முடியாது. அப்போ ஒலாயு நப்பியூக்க மிசுல் ஹபீர் என்று என்னை போல எவனும் விளக்க இயலாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க அல்லாவுக்கு விளக்க தெரியலைங்கிறாங்க. ஒரு வெகுஜன மக்களுக்கு, கணிசமான மக்களுக்கு இந்த முத்தசாபி வசனம் விளங்காது அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அப்போ அல்லாஹ் எனக்கு என்னைய மாதிரி யாரா விளக்குவான்னு கேட்குறான், அவனுக்கு எல்லாமே விளக்க தெரியுங்கிறானே. அதுக்கு மாற்றமாக இந்த வாதம் இருக்கிறது. அப்போ விளங்காதுன்னு சொன்னால், நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கலைன்னா எனக்கு விளக்க தெரியலன்னு தான் அர்த்தம். நான் உங்கள் பாஷையில் நான் உங்கள்கிட்ட பாடம் நடத்துகிறேன், நான் நடத்துகிற பாஷை உங்கள் தமிழில் தான் நடத்துகிறேன், நான் உங்களுக்கு விளங்கலைன்னா எனக்கு விளக்க தெரியலைன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் விளங்குறதுக்காக நமக்கு வேதத்தை தந்திருக்கிறான், அது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா அவனுக்கு விளக்க தெரியலை. அல்லாவுக்கு விளக்க தெரியவில்லை என்பதை விட அல்லாவை இழிவுபடுத்துகிற விஷயம் என்னவாக இருக்க முடியும்? அல்லாவுக்கு விளக்க தெரியலைங்கிறது அல்லாவை எவ்வளோ பெரிய கேவலப்படுத்துறது. அப்போ இந்த 35-14க்கு மாற்றமாக இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, பில் பையினாத்தி ஒ ஜுபுரி, தெளிவான சான்றுகளை கொண்டும் ஜுபுர் ஏடுகளை கொண்டும் அனுப்பினோம் அப்படின்னு முந்தின வசனத்தை தொடர்ச்சி இது சொல்லிவிட்டு, அன்சல்னா இலைக்க திக்ர, முகமதே உமக்கு இந்த திக்ரை, இந்த அறிவுரையை இறக்கியிருக்க குர்ஆனை, அன்சல்னா இலைக்க உமக்கு இறக்கியிருக்கிறோம். அது திக்ருனா இந்த அறிவுரை, இந்த அறிவுரைனா குர்ஆனை இறக்கியிருக்கிறோம். எதுக்கு என்று கேட்டால், லித்து பையின லின்னாசி, மக்களுக்கு நீர் விளக்குவதற்காக, மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்கணும், அதுக்கு தான் இறக்கியிருக்கிறோம். விளக்குறதுக்கு தான் இவருக்கு இறக்கியிருக்கிறோம்னு சொன்னால் அவருக்கு வழங்காதுங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனை இறக்குனதை என்ன செய்து ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கிறான், அவர் விளக்குவார் மக்களுக்கு எடுத்து. அப்படி 1-2 உனக்கு விளங்காமல் இருக்குமே, ஆனால் அதை விளக்குறதுக்கு ஒரு ஆளையும் கூட போட்டு அனுப்பியிருக்கிறேன். குர்ஆனை வானத்துக்கு பொத்துணும் மேலே கீழே போடலையே, ஒரு ஆள் வழியாக தானே தந்திருக்கிறேன், அவர் நல்ல விளக்குவார். அப்போ அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த திக்ரை நம்ம உமக்கு இறக்கியிருக்கிறோம். எதுக்கு இறக்கியிருக்கிறோம்? லித்து பையின லின்னாசி, நீர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எதை தெளிவுபடுத்த வேண்டும்? மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும், ஒல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்ம இறக்கியிருக்கிறோம். சில வசனங்கள் அவங்களா சிந்தித்தா விளங்கும், சில வசனங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை கொண்டு விளங்கும். அந்த மாதிரி தான் இந்த குர்ஆனை நம்ம அருள் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ விளங்காது உனக்கு ஒன்று இருந்தால் கூட அதை தான் விளக்கி ஒரு ஆள் விளக்கியிருப்பார, ஒரு ஆள் அனுப்பியிருக்கனே. விளங்காது இருக்கும்னு சொன்னால் ஜக்காத்து கொடுன்னு இருக்குது, விளக்கம் பத்தலை, இன்னும் தான் ஜக்காத்துன்னு விளக்கிட்டார்ல அவர். அப்போ விளக்குவதற்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்க? அல்லாவுக்கும் விளக்க தெரியலை, இந்த விளக்க வந்தவரும் எனக்கு தெரியலைன்னு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு தொந்தரவு அனுப்புனேன்? அப்போ இதை விட ஒரு கேவலம், அல்லாவையும் ரசூலையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வாசகமே கிடையாது. இதை கொண்டு போய் உலக மக்களுக்கெல்லாம் ஆச்சரியக்கூடிய குர்ஆனில் கொண்டு போய் வச்சு மீமை போட்டு இந்த இடத்தில் நிப்பாட்டு, அல்லாவை தவிர யாரும் அறிய லா யாலமு தாவீலோ இல்லைல்லான்னு நிப்பாட்டுங்கிறாங்க. அப்போ அல்லாவை தவிர யார் அறிய முடியாது, என் குர்ஆனில் இருக்குது. அப்போ இதை ஒன்று பார்க்குறோம். அடுத்தது குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், விளங்குவதற்கு குர்ஆன் லேசு, அவ்வளோ கஷ்டமாகலாம் கிடையாது. குர்ஆன் தெளிவாக இருக்கிறது, அனைத்தையும் விளக்குகிறது என்ற கருத்துப்பட பல வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையாக வாசித்து உங்களுக்கு சொன்னால் அதுவே இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு ஓடி போயிடும். அதனால் இந்த எண்களை கூட நீ குறித்து வச்சுக்கலாம். 299, 259, 285, 2219, 2221, 2242, 2266,
3 103, 3 118, 3 138, 4 26, 4 82, 4 174, 5 15, 5 89, 6 105, 6 114, 7 52, 10 15, 10 37, 11 1, 16 89, 17 41, 17 89, 18 54, 20 2, 22 16, 22 72, 24 1, 24 18, 24 34, 24 46, 24 58, 24 59, 26 2, 27 1, 28 2, 29 49, 39 27, 41 3, 46 7, 54 17, 54 22, 54 32, 54 40, 55 2, 58 5, 65 11 இந்த வசனங்கள்லாம் குர்ஆன் விளங்க எளிதானது, தெளிவுபடுத்தியிருக்கிறோம், அனைவருக்கும் புரியும் இந்த கருத்தை சொல்லுகிற வசனங்கள். அப்போ குர்ஆன் விளங்காத குர்ஆனில் இல்லைன்னு குர்ஆன் சொல்லும் பொழுது இந்த ஒரு வசனத்துக்கு இவங்க தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்க, குர்ஆனில் விளங்காது இருக்குன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸுக்காக வேண்டி ஒரு துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், இறைவா இவருக்கு கிதாபை வேதத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக, வேதத்தில் உள்ள முஹுக்கமை கற்றுக் கொடுப்பாயாகன்னு சொல்லலை, வேதம் முழுவதும் கற்றுக்கொள்ளக்கூடியது தான், வேதம் முழுவதும் விளங்கக்கூடியது தான் என்று இருக்கிறதுனால தான் அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப, இந்த கிதாபை இவர் கற்றுக்கொடுன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க இப்னு அப்பாஸுக்கு. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் முஹக்கமாத்தி மினல் குர்ஆன், குர்ஆனில் உள்ள முஹக்கமாத்தை கற்றுக் கொடுப்பாயாகன்னு கேட்கல, குர்ஆனே கற்றுக் கொடுக்குறேன்னா குர்ஆனில் உள்ள எல்லாத்தையும் தான். அப்போ எல்லாம் விளங்கும் என்பதற்கு இந்த ஒரு புகாரியுடைய இந்த 75வது ஹதீஸும் என்னவாக இருக்குது, ஆதாரமாக இருக்கிறது. அப்போ இதுதான் முத்தஷாபிகான வசனங்கள் இருக்குது, குர்ஆனில் இருக்குது. முத்தஷாபிகான வசனம்டா என்னன்னு கேட்டால் அது ஒரு இலக்கியமாக ஓமையாக சொல்லப்படுற ஒரு விஷயம். அது நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வழிகேட்டில் கொண்டு போயிடும். அதாவது ஒருத்தனை இலக்கியமாக சொல்கிறோம்ல, இலக்கியமான என்னது, பனைமரம் மாதிரி பனைமரம் ஒசரத்துக்கு ஒருத்தன் இருக்கான்னு சொல்கிறோம். அப்படி இருக்க மாட்டான் எவனுமே. ஒரு 5 அடிக்கு மேலே இருந்துட்டான்னு சொன்னால் அவனை போய் என்ன செய்வோம், பனைமரம் ஒசரத்துக்கு இருக்கான்னு சொல்லுவோம். நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. ஒருத்தன் கொஞ்சம் குண்டாக இருந்தான்னா யானை வருதும்போம், யானை அளவுக்கு அவன் இருக்கிறான், யானை அவன் இல்லை. அப்போ யானைங்கிற அர்த்தம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி மனிதர்களுடைய பேச்சுக்களில் நேரடி அர்த்தம் செய்யக்கூடிய சொற்களும் இருக்கிறது. நேரடி அர்த்தம் இல்லாத ஒரு இலக்கிய நயத்தோடு சொல்லக்கூடிய சொற்களும் எல்லா மொழியிலையும் இருக்கிற மாதிரி குர்ஆனில் இருக்கிறது. அப்படிப்பட்ட வசனங்களுக்கு பேர் தான் முத்தசாபி. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு அது முந்தைய பாடத்தில் கூட நடத்தியிருக்கிறோம். என்ன பாடம் நடத்தியிருக்கிறோம், குர்ஆனோட இந்த வசனத்தை 254 தான் திங்கள் செவ்வாய் பாடத்தில் வரும்ல, வெள்ளி சனி பாடத்தில், அதில் போன வாரம் நடத்தியிருக்கிறோம். என்னது நடத்தியிருக்கிறோம், வலாத்த கோலுலிமை யுக்குத்தலு ஃபீ சபீலில்லாஹி எம்பாத், முத்தஷாபிகை விளைவிக்கிறதுக்கான சில வசனங்கள் எடுத்து காட்டுறேன். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள்னு சொல்லாதீங்க, உயிரோடு இருக்கிறார்கள். இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நினச்சா வழிகிடலாம்ல, வழிகிடலாம். ஆனால் இதுக்கு ரசூல்லா என்ன கொடுத்தாங்க, இது என்ன அர்த்தத்தில் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து பார்த்தான்னு சொன்னால் அவனுக்கு மறுப்பாக இதே ஆதாரமாயிரும். நீங்கள் அறிய மாட்டீர்கள் உலாக்கின் லாத்த ஷூரூன். அப்போ இந்த 254 வசனம் முத்தசாபியான வசனம். இந்த வசனத்தை உரிய முறையில் நம்ம பச்சை நிறத்து பறவை கூட்டில் அந்த உயிராக இருப்பாங்க, அதுதான் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம். நம்ம நினைக்கிற அர்த்தத்தில் கிடையாது. அங்கே உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறானே தவிர மௌத்தாகலேங்கிற அர்த்தத்தை பேசலை. நம்ம இருக்கிற மாதிரியான உயிர் அவங்களுக்கு இருக்குன்னு அல்லாஹ் பேசலை அப்படின்னு விளங்குறது ராசிகீன்கள், கல்வியில் தேர்ந்தவர்கள் அப்படி விளங்கிக்கிடுவாங்க. கல்வியில் தேராதவன் என்ன செய்வான்னு கேட்டால் இறந்து போன ஆளுக்கும் உசுரோடு இருக்கிறாங்க, அவுளியாக்கெல்லாம் உசுரோடு இருக்கிறாங்க, அவங்க சாகாமல் இருக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட போய் துவா செய்வான். அதுக்கு இதை கொண்டாந்து ஆதாரமாக காட்டுவான். அப்போ இந்த ஆதாரத்தை, இந்த வசனத்தை வைத்து
ஒருத்தன் வழிகடவும் செய்யலாம். இந்த வசனத்தை வைத்து நேர்வழிக்கும் வரலாம். கோளாறு வசனத்தில் இல்லை. அந்த வசனத்தில் எதுக்கு அல்லாஹ் சொன்னாங்கிறத எவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டானோ அவன் சரியான வழியில் இருப்பான். அப்படி இல்லாமல் இவன் எதை செய்கிறானோ அதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இவன் கண்டுபிடிச்சான்னு சொன்னால் அவன் வழிகேட்டில் போயிடுவான். அப்போ இதுதான் முத்தசாபிங்கிறது. இந்த வசனம் அதே மாதிரி உலா தகச பண்ண இதை நம்ம பார்த்துட்டோம். அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள்னு என்ன செய்யாதீங்க, எண்ணாதீங்க, நினைக்காதீங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ ஈசா நபி இருக்காங்கல்ல, ஈசா நபியை பற்றி நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்கிறோம். ரசூல் மாத்திரம் சொல்லாமல் அவரை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு அவரை பற்றி சொல்லுது. கலிமத்துஹு, அவர் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அல்லாஹ் மரியமிடத்திலே போட்டான். அதாவது இன்னமல் மசீஹ் இருந்து பாருங்களேன், இன்னமல் மசீஹு, மசீஹ் என்பவர், மசீஹ்னா ஈசா மரியம் அவர்கள் ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள். கலிமத்துஹு, அவனுடைய வார்த்தையும் ஆவார்கள். அல்காஹா இலா மரியம, அந்த வார்த்தையை அல்லாஹ் மரியமிடத்திலே போட்டான். ஒரு ரூஹு மின்ஹு, அவனிடமிருந்து உள்ள ஒரு ரூஹு, அல்லாஹ்விடமிருந்து உள்ள ஒரு ரூஹாவும் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வசனம் வருது. இதை வைத்து கொண்டு இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அவங்க கருத்தை இதை சொல்வதாக முஸ்லீம்கள் வழிகெடுக்கிறாங்க. பாருங்கள், ஈசா நபியை பற்றி உங்கள் குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய ரூஹுன்னு சொல்லுது. ஒரு ரூஹும் மின்ஹு, கலிமத்து அல்லாஹ்வுடைய கலிமான்னு சொல்லப்படுகிறது. அப்போ இவர் அல்லாஹ்வுடைய புள்ள தாங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரூஹு தான் அவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வச்சுக்கிட்டு வழிகடவும் செய்யலாம். ஆனால் இதனுடைய ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் மரியம்ம ரசூலுல்லான்னு முதல் சொல்லியாச்சு. அவர் அல்லாஹ் கிடையாதுங்கிறதுனால தான் என்ன செய்கிறான், ரசூலுல்லான்னு சொல்லி கொடுத்தா அல்லாஹ் என்ன செய்கிறான், களிமத்துங்கிறான், வார்த்தைங்கிறான். வார்த்தைன்னா என்ன, ஆகுன்னு ஆகிடுறது, அதான் வார்த்தை. இப்போ ஒரு மெட்டீரியலை கொண்டு உண்டாகலவர், ஆணுடைய உயிரணுவிலிருந்து என்ன செய்யலவர் உண்டாகலை. வேறு எதனால் உண்டாகுதுன்னா ஆகுங்கிற கட்டளையினால் உண்டாகிருக்கிறார். அதனால் களிமத்துன்னு சொல்கிறோமே தவிர இதனால் இறைவனுடைய மகண்டு ஆயிருமா? ஆகாது. அல்லாஹ்வுடைய ரூஹுன்றதுனால மகண்டு ஆயிருமா? அல்லாஹ்வுடைய ரூஹுன்னா அல்லாஹ்வுடைய ரூஹு அல்லாட்ட தானே இருக்கு. அதையா கொண்டாந்து இங்கே ஊதிப்பிட்டான்ல. அல்லாஹ்வுடைய ரூஹு என்பதற்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம், எல்லா பாஷையிலையும் கொடுக்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டால் இப்போ என்னுடைய சட்டைன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய சட்டைக்கு என்ன அர்த்தம்? எனக்கு உடைமையான சட்டைன்னு அர்த்தம். என்னில் ஒரு அங்கமான சட்டை, என்னுடைய அங்கம் அந்த சட்டை, என்னுடைய ஒரு பகுதி அந்த சட்டை இல்லை. அப்போ என்னுடைய சட்டை என்பதற்கு என்ன அர்த்தம் இருக்குது? என்னில் ஒரு பகுதியாக இருக்கிற சட்டைன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு உடைமையான சட்டை, என்னுடைய ஆடுங்கிறோம். அந்த ஆடு என்னிலிருந்து பிறந்துச்சுன்னு அர்த்தமா? என்னுடைய ஆடுனான்னு அர்த்தம் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய என்பது அதுக்கும் பயன்படுத்துவோம், இன்னொன்றுக்கும் பயன்படுத்துவோம். என்னுடைய மூக்குங்கிறோம், அப்போ என்னுடைய ஒரு அங்கம் அது. என்னுடைய விரலுங்கிறோம், என்னில் ஒரு அங்கம். இதெல்லாம் அப்போ என்னுடைய, உன்னுடைய, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி விஷயங்கள்னால் எல்லா மொழிகள்லையும் ரெண்டு அர்த்தத்துக்கு வரும். ஒன்று என்ன வரும், அவனுடைய அங்கமாக இருப்பதை குறிப்பதற்கும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அவனுக்கு உடைமையானதாக இருப்பதற்கும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ ரூஹு மின்ஹுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ரூஹு. எந்த ரூஹும் அதுவாக உண்டானது இல்லை, அவன் தான் உண்டாக்குறான். அதனால் எல்லா ரூஹுமே அல்லாஹ்வுடைய ரூஹு தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரூஹு, அல்லாஹ்வுக்கு சொந்தமான ரூஹுன்னு சொல்லாமல் அல்லாட்ட இருக்கிற அந்த ரூஹையை கொண்டாந்து இங்கே ஊதிவிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா மகன்கிறது வருது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, திருப்பிட்டு போகிறாங்க. அப்போ இந்த வசனத்தை போட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ தமிழில் பிரசுரமெல்லாம் போட்டு உருதுல போட்டு அந்த மக்கள்கிட்ட போய் உங்கள் குர்ஆனே ஒத்துக்கிறது. என்ன ஒத்துக்கிறது? இதுதான் முத்தசாபி. அடே குர்ஆனில் இதை மட்டும் ஏன்டா நீ பார்க்குற, ஒட்டுமொத்தமாக என்னடா குர்ஆன் சொல்லுது? மூவரில் லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாங்கிறவன் 3 பேரில் ஒரு ஆள்னு சொல்கிறாங்களே, அவங்க காஃபிராகி விட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மத்தகத சாஹிபத்தன் ஒலா வலதா,
அவனுக்கு மனைவியும் இல்லை பிள்ளையும் இல்லைன்னு அவன் சொல்லி காட்டுறான். லம் எளிது உளம் யூளது, அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு ஜுஸுவாக, அல்லாஹ்வுடைய ஒரு அங்கமாக அவர் இருக்கவில்லை. அல்லாஹ் ரூஹை ஊதுனான்னு சொன்னால் அல்லாஹ், அந்த ரூஹு அல்லாஹ்வுக்கு உடமையான ஒரு பொருள். எப்படி என்னுடைய ஆடு எனக்கு உடமையான ஒரு பொருளாக இருக்குதோ, எண்ணிலிருந்து அது வரவில்லையோ, எண்ணிலிருந்து அது பிறக்கவில்லையோ, அந்த மாதிரி தான் ரூஹுங்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த இவருக்கு மட்டும் அந்த ரூஹை அல்லாஹ் சொல்லலை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், இதா நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, எனது ரூஹை ஆதமுக்கு நான் ஊதும் பொழுது இப்போ கவுலஹு சாஜிதீன், நீங்கள் எல்லாம் சஜிதாவில் விழுந்து விடுங்கள்னு அல்லாஹ் மலக்கிட்ட சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரூஹுன்னு தான் வருது அதுவும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன்டா நீங்கள் அல்லாஹ்வுடைய மகன்ட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவன் அல்லாஹ்வுடைய ரூஹு தானே, ரூஹின்னு தானே வருது. அப்போ இதா நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, எனது ரூஹை நான் ஊதும் பொழுது இப்போ கவுலஹு சாஜிதீன், ரூஹ் ஊதுனோன்னு மனுஷனாகிடுவார். அப்போ நீங்கள் அவருக்கு பணிந்து விழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஈசா நபிக்கு சொன்ன அதே வார்த்தையை டிட்டு அதே வார்த்தையை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை எப்படி புரிஞ்சிக்கிறோமோ அதை தானே இதையும் புரிஞ்சுக்கிறேன்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹுன்னா அல்லாஹ்வுக்கு பிறந்தவன் அர்த்தமா? இல்லை, அந்த ரூஹு அல்லாஹ்வுக்கு சொந்தமான ரூஹு. அவன் நாடியவர்களுக்கு ஊதுவான். அவனுக்கு உடமையான காசு பணத்தை ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சால் அவனுடைய அங்கமாயிருமா? நான் காசு கொடுத்து ஒரு ஆட்டை விலைக்கு வாங்கிட்டேன்னா அது என்னுடைய மகனாயிருமா? அது ஆகாது. அந்த மாதிரி எல்லாம் இதான் முத்தஷாபிங்கிறது. இந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கொண்டு அதை வழிகேட்டுக்கு வளைச்சி கிழிச்சு கொண்டு போகிறது. அப்போ சரியானவர்கள் என்ன செய்வாங்க, இல்முல தேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ரூஹுங்கிற வேறு எங்கெல்லாம் இருக்குது வாடா பேசுவோம், குரான் தானே, குரானை தானே ஆதாரம் காட்டுற, இவருக்கு மட்டும் ரூஹுன்னு சொல்லலையே, ரூஹின்னு எல்லாருக்கும் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லோரும் அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்பட்டிருக்க, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனா? அப்படியெல்லாம் கேட்டோம்னா என்ன செய்வான், தடுமாறிடுவான். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அந்த அல்லாஹ்வுடைய மகன் சொல்வதற்கு இவங்க ஆயத்தை பயன்படுத்துகிறாங்க. 471 வச்சு நம்மக்கிட்டேயே நம்ம மக்கள்கிட்டே இந்த மாதிரி விளையாட்டுலாம் பண்ணி காட்டுறாங்க. அதே மாதிரி 2191 இப்போ நஃபகனா ஃபீஹா மிர் ரூஹினா, நமது ரூஹை அவருக்கு ஊதினோம். நமது ரூஹை மரியம் இடத்துல ஊதுகிறான். நமது ரூஹை ஊதினோன்றவொன்னே என்ன அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதிட்டு அல்லாஹ் ரூஹ் இல்லாமல் பணமாக போயிடுவான். அப்புறம் என்னுடைய ரூஹை ஒரு ஆள்கிட்ட ஊதிட்டேன்னா நான் ரூஹற்றவன் ஆயிடுவேனே, அந்த அர்த்தமாக இதுக்கு. நமது ரூஹைன்னா நமக்கு சொந்தமானது ரூஹு என்ன அனைத்தும் அல்லாஹ்வுக்குள்ளது தான். தான் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான். அவனுக்கு உடமையான ரூஹ் இருக்குது, அந்த ரூஹ் எடுத்து ஊதி விட்டுறான் அப்படின்ற அர்த்தத்துக்கு தான் இது வந்திருக்குது. இதெல்லாம் முத்தஷாபி என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அதே மாதிரி 2191 மாதிரி 62:12 என்ன வருது, அதே தான் வருது. எப்படி இப்போ நஃபகனா ஃபீஹி மிர் ரூஹினா, நமது ரூஹை ஊதினோம். ஓ சத்தகத்து பி கலிமாத்தி ரப்பிஹா ஓ குத்துபிஹி, நமது வேதங்களை அவர் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார்னு அப்படி வருகிறது 62:12. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், இது முத்தஷாபிகான வசனம், இது இப்படி வழங்கக்கூடாதுப்பா. இது மாதிரி குரானில் அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குங்கிற கான்செப்ட் குரானில் எங்கேயாவது இருக்குதா? இந்த ரூஹுங்கிறது வேறு யாருக்காவது பயன்படுத்தி இருக்கிறானா? அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இயேசுவும் அல்லாஹ்வும் இயேசுவும் உங்கள் தாயாரும் கடவுள்னு வாதம் பண்ணுறவங்களுக்கு எப்படிப்பட்ட பருப்புகள்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான். காணா குரானி தாம், 2 பேரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்களா இல்லையான்னு நல்லா கேட்குறான். சாப்பிட்ட பிறகு எப்படிப்பா கடவுளாவாங்க? 2 பேரும் சாப்பிட்றாங்கன்னா என்ன அர்த்தம், மலம் கழிப்பாங்கன்ற அர்த்தம். மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஆள் கடவுளா? இப்படியெல்லாம் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான அதையெல்லாம் தூக்கி மறைச்சிட்டு இது ஒரு வசனம் தான் இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய ரூஹு பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய ரூஹை தான் ஊதியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரூஹை தான் ஊதினான். அல்லாஹ்வுக்கு உடமையான ரூஹு, அல்லாஹ்வுடைய அங்கமாக இருக்கிற ரூஹை ஊதலை. அவன் ஊதிட்டானா அவனுக்கு ரூஹு இல்லாமல் போயிடும். என்னுடைய ரூஹத்தை நான் உங்களுக்கு ஊதி விட்டேன்னா எனக்கு ரூஹு இல்லாமல் போயிடுவேன். அப்போ நான் நிறைய ரூஹு வச்சுருக்கிறேன், அந்த ரூஹில் ஒரு ரூஹை எடுத்து ஊதி விட்றேன் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய அங்கம்னு வராது. அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய முத்தஷாபிகை தான் என்ன செய்கிறாங்க, இப்படி பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி உள்ள வேறு சில முத்தஷாபிகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.